திருச்சிற்றம்பலம். ஆன்மநேய செல்வர்களே, இன்று ஆடி மாதம் முதல் திங்கட்கிழமை. இந்த ஆடி மாதத்தில் திங்கட்கிழமை வியாழக்கிழமையிலெல்லாம் ஐயனார் வழிபாடு தமிழ்நாட்டில் சிறப்பாக பேசப்படுகிறது. இந்த ஐயனார் வழிபாடு தேவாரத்தில் எங்கு சொல்லப்படுகிறது என்ற ஒரு வினாவை வைத்து கொண்டால், அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் தேவாரத்தில் அருளி செய்வார். திருக்கோயில் இல்லாத திருவில் ஓடும், திருநீறு அணியாத திருவில் ஓடும், பருக்கோடி பத்திமையால் பாடா ஊரும், பாங்கினொடு பல தளிகள் இல்லா ஊரும், விருப்பொடு வெண்சங்கம் ஊதா ஊரும், விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும், அருப்பொடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே என்று அருளி செய்வார். இந்த தேவாரத்தில் நமக்கு வேண்டிய வரி, பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும்னார். ஒரு ஊர் அப்படின்னா சிவாலயம் எங்கே இருக்கணும், பெருமாள் கோயில் எங்கே இருக்கணும், பிடாரி செல்லியம்மன் கோயில் எங்கே இருக்கணும், ஐயனார் கோயில் எங்கே இருக்கணும்னு ஆகம விதிப்படி ஒரு கிராமத்தையே வரையறுக்கிறாங்க. அப்போ ஐயனார் அப்படிங்கிற அவருக்குன்னு ஒரு காவல் தெய்வமாக ஒரு இடம், பிடாரி செல்லியம்மனுக்காக ஒரு இடம், திரு அண்ணாமலையார் கோயிலாக இருந்தாலும் சரி, திருவாரூர் கோயிலாக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த பங்குனி மாதத்திலேயோ அல்லது கார்த்திகை மாதத்திலேயோ அங்கங்கே வருடாந்திர உற்சவம் நடக்கும்போது முதல்ல பிடாரி செல்லியம்மனுக்கு தான் முதல் நாள் விழா நடக்கும். அப்புறம் காவல் தெய்வத்துக்கான வழிபாடு. அப்போ ஐயனார் அதுக்குண்டான வரலாறு என்ன? ஒரு அசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். என்ன தவம் இருக்கிறான்? நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க இறந்து போயிடணும்னு ஒரு வரம் கேட்குறான். ஏன்னா சாதனையே அசுர சாதனை அப்படிம்பாங்க. அசுரன் ஒரு சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா தீவிரமாக ஒரு சாதனை பண்ணும். அது வழிபாடு, தவம். ஆனால் தவத்தின் மூலமாக ஒரு வரத்தை வாங்கிட்டு அந்த வரத்தை எதிர்மறையாக பயன்படுத்துவான். நெகட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, எதிர்மறையாக பயன்படுத்துவான். வாங்கிய வரத்தை அவன் சோதிக்கணும்னு ஒரு சிந்தனை. பக்கத்தில் சிவபெருமான் தான் இருக்கார், அவர் தலையில கை வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் யார் தலையில கை வச்சாலும் அவங்க இறந்துருவாங்கன்னு வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் தலையில கை வச்சாலும் அவர் அழிஞ்சிடுவாரோ அழிவாரான்னு பார்க்கணும்னு பார்க்குறான். அவன்கிட்ட தப்பிச்சு வந்துடுறார். அப்புறம் நாராயணன் குறுக்க ஏற்றுறார். நாராயணன் கேட்குறாரு, என்ன ஓடி வர்றங்க அப்படின்னு. இப்படி அந்த அசுரன்ட்ட மாட்டிக்கிட்டேன். அப்போ நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்து போகிறார். மோகினி அவதாரம் வந்ததே இந்த ஐயனாருடைய வருகைக்காகத்தான். அந்த மோகினி அவதாரத்தை பார்த்த உடனே அந்த அசுரன் மயங்குகிறான். நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறான். அப்போ நாராயணன், மோகினி அவதாரத்தில் இருக்கிற நாராயணன் என்ன சொல்கிறார்? என்னை திருமணம் செய்து கொண்டால் கைவிட மாட்டேன் என்று ஓன் தலையில் அடித்து சத்தியம் பண்ண. அவன் யார் தலையில் கை வச்சாலும் இறந்து போயிடுவாங்கிற வரம் தானே வாங்கியிருக்கான். அவன் உன்னை கைவிட மாட்டேன் அவன் தலையிலே கை வச்சுக்கிறான், இறந்து போய்ட்றான். அப்புறம் சிவபெருமான்ட்ட நாராயணன் வரார். எப்படி அவனை அழிச்சேன்னு அந்த வரலாறை சொல்லுகிறார். அப்போ அந்த மோகினி அவதாரத்தை பார்த்தவுடன் இவங்க ரெண்டு பேரும் சிவபெருமான் இதை வேற மாதிரி சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க. இல்லை, அந்த நேரத்தில் சிவபெருமான் நிலைசக்தியாக இருக்கிறார், அவர் அம்பாலா ஆயிட்டார். யாரு? மோகினி அவதாரத்தில் அம்பாலா ஆயிரம். தேவாரத்தில் அழகான பாட்டு, வண்டார்குழல் அறிவையொடும் பிரியாவகை பாகம் அககா 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 வண்டார்குழல் அறிவையொடும் பிரியாவகை பாகம் பாடினாங்க. அப்போ அரினா நாராயணன், அறிவை அப்படின்னா நாராயணனே அந்த அங்கே கைனெட்டிக் எனர்ஜியாக சக்தியாக இருக்கிறான். அப்போ சிவம் பொட்டான்சியல் எனர்ஜியாக இருக்கிறான், நாராயணன் கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கிறான். அந்த இருவருடைய அந்த செயற்கையின் மூலமாக சேர்ப்பின் மூலமாக ஒரு ஆற்றல் உருவாகிறது. அவர்தான் ஐயனாராக வருகிறார். அந்த ஒரு தோற்றம் விட்டாச்சு, எனக்கு என்ன உத்தரவு, எனக்கு என்ன வேலைன்னு அந்த ஐயனார் சிவபெருமானை நோக்கி கேட்கிறார். நீ எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் அந்த எல்லையில் நீ கோயில் கொண்டு இருந்து உன்னை அந்த வாழையடி வாழையாக உன்னை குலதெய்வமாக வழிபாடு செய்கிறவர்கள் வருவார்கள். அங்கே இருந்து நீ அந்த மக்களுக்கு எந்த இடையூறும் வராமல் காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை என்று சிவபெருமான் அவருக்கு ஆணையிடுகிறார். அந்த ஆணையின் வண்ணம் இன்றும்
நிறைய கிராமங்களில், பெரும்பாலான கிராமங்களில் ஒரு பக்கத்தில் பிடாரி செல்லியம்மனும் ஒரு பக்கத்தில் ஐயனார் அப்பன் கோயிலுமாக இருந்து இந்த மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் அல்ல குலதெய்வமாக வழிபடுகிற மக்கள் இந்த ஆடி மாதத்திலே ஐயனாரை கொண்டாடுகிறார்கள். மாமிசம் என்பது ஐயனாருக்கு இல்லை. நம்ம பார்க்குறோம் ஆடி மாதத்தில் ஆடு கோழி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களே, ஐயனார் மாமிசம் சாப்பிட மாட்டார். ஐயனாருக்குன்னு ஒரு காவல் தெய்வம் இருப்பார். அவருக்கு மதுரை வீரன், முனீஸ்வரன் ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அது எப்படி புரிஞ்சிக்கலாம்? மேலமங்கலம் சாமி மாமிசம் சாப்பிட மாட்டார். எனக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பான். அந்த செக்யூரிட்டி என்ன பார்க்கணுன்னா செக்யூரிட்டி தன்னை கட்டணும். அவர் அந்த மாதிரி தான் அங்கே மதுரை வீரன் இருக்கிறார். மாமிசம் என்பது ஐயனாருக்கு அல்ல, மதுரை வீரனுக்குத்தான். இவ்வாறாக நாம் புரிந்து கொண்டு அந்த வழி எந்த உணவையுமே இறைவன் சாப்பிடுகிறானா? இல்லவே இல்லை. எனக்கு பொங்கல் மீது விருப்பம், அல்லது எனக்கு சம்பார் சாதத்தின் மீது விருப்பம், அல்லது சாம்பார் சாதத்தின் மேலே விருப்பம். என் விருப்பத்தை இறைவன் மீது ஏற்றி வைத்து விட்டு பிரசாதமாக சாப்பிட்டுக்கிறேன்னு தவிர எந்த இறைவனும் பொங்கலும் சாப்பிடல, சக்கரை பொங்கலும் சாப்பிடல, சாம்பார் சாதமும் சாப்பிடல. என் விருப்பத்தை இறைவன் மீது ஏற்றி வைத்துக்கிறேன். இப்போ இவர்களுடைய விருப்பம் மாமிசமாக இருக்கிறது, இறைவன் மீது ஏற்றி வைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இன்னைக்கு நாம் ஆடி மாதத்தில் ஐயனாரை கும்பிடுகிறோம் என்றால் இதுதான் அவருடைய வரலாறு. காவல் தெய்வமாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறார். தேவாரத்திலும் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது. இன்னும் நீங்கள் அண்ணாமலைக்கு போனால் அண்ணாமலையார் கோயிலில் ஐயனார் இருக்கிறார். எங்க சாமி இருக்கிறார்? நவக்கிரகத்துக்கு எதிர்த்தாப்புல சின்னமாக ஒரு மாடத்தில் இருப்பார். அவருக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்றதுக்கு பேர் என்ன? சைவ சித்தாந்தத்தின்படி அந்த சிவ வழிபாட்டில் ஐயனாருக்கு என்று ஒரு இடம் உண்டு. அவருக்கு மகாகாலர் என்ற திருப்பெயரோடு திருவாவடுதுறை ஆதீனத்தில் பார்த்திப பூஜா விதி என்ற ஒரு விதியை கையில் கொடுத்து பூஜை செய்வார்கள், பூஜை செய்ய சொல்வார்கள். அதன்படி தான் நாங்கள் நாள்தோறும் பூஜை செய்கிறோம். அதில் மகாகாலர் என்ற ஒரு இடம் உண்டு. அந்த மகாகாலர் பூரணி புஷ்கலை சமேத ஐயனாரப்பன் என்பார். நாங்கள் மகாகாலர் என்ற முறையில் அந்த ஐயனாரை பூஜை செய்கிறோம், நாள்தோறும் பூஜை செய்கிறோம். அதுபோல இன்னைக்கு நீங்கள் அண்ணாமலையார் கோயிலில் அம்பாள் சன்னதியிலிருந்து வெளிவரும்போது நவக்கிரகம் இருக்கும். நவக்கிரகத்துக்கு ஏற்றாற்போல ஒரு மாடம் இருக்கும். இந்த மாடத்தில் இருக்கிற ஐயனார் தான் மகாகாலர் என்ற அளவில் நீங்கள் இனிமேல் அண்ணாமலையார் கோயிலுக்கு போனால் அந்த மகாகாலரை அங்கே தரிசிக்கலாம் என்பதையும் இந்த வீடியோவின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.